நேயர்களே வணக்கம். நம்ம எல்லாருக்கும் சிவாஜி கணேசன் அவங்கள தெரிஞ்சிருக்கும். அவங்க சிவாஜி கணேசன் அவங்க உண்மையான பேர் கிடையாது. கணேசன். அப்படி கணேசனா இருந்தவங்க எப்படி சிவாஜி கணேசனா மாறுனாங்க? அப்படின்ற இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்த ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். தமிழ்நாட்டுல கண்டிப்பா இருக்கவங்க எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. சிவாஜி கணேசன் அவங்க பாத்தீங்கன்னா 1946ல அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன பண்றாரு, சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு திராவிடர் கழகத்த சார்பா ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு பண்றாங்க. அது சத்ரபதி சிவாஜி அது ரோல் அதுல இருக்கு. அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு நாடகம் அது. அது சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடகம். அந்த நாடகத்துல பாத்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி வேடம் பண்ண வேண்டிய ஒருத்தர் என்ன பண்றாரு, அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் நைட் என்ன பண்றாரு, நான் அந்த நிகழ்ச்சியில இருந்து விலகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இந்த மக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பொதுமக்கள் ரொம்ப வயசானவங்களா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த நடிகர் இந்த டயலாக் எல்லாம் மனப்பாடம் பண்ண முடியும். இந்த மக்களே நீங்க கவனிச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ண முடியாது வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒருத்தர் கிளைம் பண்ணா இல்ல இல்ல அவங்க இந்த ட்ரூப் இந்த கூட இருப்பாங்களா அந்த டீம்லாம் அவருக்கு செட் ஆகல அதனால கிளம்பிட்டாங்கன்றாங்க. இல்ல உடம்பு சரியில்லாம கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட பேர் அவ்வளவு பெருசா டீடைல்ஸ்லாம் வெளியே தெரியல. அந்த நேரத்துல எல்லாம் இப்ப அண்ணாதுரை அவங்களும் வராங்க. ஈவே ராமசாமி பெரியார் அவங்களும் வராங்க. சோ இப்போ இந்த நாடகம் நடத்துறவங்களுக்கு டீமுக்கு ஒரு பெரிய குழப்பம் ஒன்று உண்டாகுது. ஏன்னா 2 பேரும் வராங்க. பெரியார்கள் வராங்க. அந்த காலகட்டத்துல பெரியார்கள் வராங்க. வராங்கன்ன உடனே ஓகே இது கேன்சல் எல்லாம் பண்ண முடியாது. சத்ரபதி சிவாஜி தான் மெயின் ரோலே. இதுக்கு யாராவது ஒருத்தர் கண்டுபிடிச்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆக்டர்ஸையும் கேட்டுட்டே இருக்காங்க. கேட்கவும் எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. காரணம் என்னன்னா, அது 12 மணி நேரம் தான் அந்த ரோல் பண்றதுக்கு டைமே இருக்கு. 90 பக்கம் டயலாக் அது. 90 பேஜஸ் டயலாக் அது. இப்ப நான் வச்சிருக்கக்கூடிய அந்த நோட்ல பாத்தீங்கன்னா, இதுல இது ஒரு 200 பேஜ் நோட்டு. இவ்வளவு பேஜ் வரும் உங்களுக்கு. இவ்வளவு பேஜ நீங்க படிப்பீங்களா? படிச்சு அடுத்த நாள் சத்ரபதி சிவாஜியா நீங்க மேடையில நடிக்கணும். நடிப்பீங்களா நீங்க? உங்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சிவாஜி கணேசன் அவங்ககிட்ட போயிட்டு இந்த வாய்ப்பு வரப்ப சிவாஜி கணேசன் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 90 பேஜா அவரு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு நம்ம எப்படியா பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வாங்கி ஸ்கிரிப்ட் பேப்பர் வாங்கி டயலாக் எல்லாம் படிச்சு அடுத்த நாள் போயிட்டு தத்ரூபமா சத்ரபதி சிவாஜி அவங்களே அந்த நாடகத்துல நடிச்சாங்கன்னா எப்படி நடிப்பாங்களோ அதே மாதிரி அவங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் மூலயமா அந்த டைலாக் அந்த பேச்சு உச்சரிப்பு ஆக்டிங் ஸ்கில்ல நடிப்பு அவரோட ஃபேஸ் அவரோட பாடி எல்லாமே அதுல அதுல ஃபிட் ஆக அண்ணாதுரை அவங்களும் ஈவே ராமசாமி பெரியார் அவங்களும் என்ன பண்றாங்க அவங்களை கீழே கூப்பிட்டு தம்பி வாப்போம் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்கறப்ப கணேசன் அப்படின்னு சொல்லவும் இன்னையில இருந்து நீ கணேசன் இல்லப்பா இன்னையில இருந்து நீ சிவாஜி கணேசன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பேர் வைக்கிறாங்க. பேர் வச்சாலுமா என்னவோ தெரியல சிவாஜி கணேசன் அவங்களுக்கு அப்பறக்கூடிய கணேசன் அவங்களுக்கு அந்த பேர் மாத்தணுமா நான் எதுக்கோ பேர் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க போயிட்டாங்க. போன உடனே என்னன்னா இவரு பெங்களூர்ல ஒரு நாடகம் பண்ண போயிருக்காங்க. அந்த பெங்களூர் நாடகத்துல பார்க்கவும் அந்த நேரத்துல பெரியார் அவங்க அந்த நிகழ்ச்சியில கலந்துக்க வேண்டியதா இருந்தது. சோ கலந்துக்கிட்ட உடனே என்ன பண்றாங்க அப்ப பெரியார் அவங்க கீழே இருக்கிறத பாக்குறாங்க. அந்த நாடகத்துல ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலி டிராமா மாதிரி. ஆனா அந்த டிராமால என்ன அப்படின்னா ஹீரோயின் ஹீரோவை சுட்டுருவாங்க. ஹீரோ சிவாஜி கணேசன் அவங்க. ஹீரோயின் துப்பாக்கியால ஒரு பொம்மை துப்பாக்கி அது பொம்மை துப்பாக்கி அந்த பொம்மை துப்பாக்கி அப்படின்னு சொல்றதுல ஒரு சூட்சமா இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த பொம்மை துப்பாக்கி மூலியமா சிவாஜி கணேசன் அவங்களை சொல்ற மாதிரி ஆக்டிங் பண்ண புல்லட் பட்ட மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்து ஒரு 2 நிமிஷம் சிவாஜி கணேசன் அவங்க சாகர மாதிரி நடிக்கிறாங்க. அந்த ரத்தத்தை வயலன்ஸ் இந்த மாதிரி ஒரு போஸ்டர் இருக்கும்ல அதை நீங்க இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. 2 நிமிஷம் நடிக்கிறாங்க. செத்துட்டே இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. 5 நிமிஷம் நடிக்கிறாங்க. சவுண்ட் ஆக்ஷன்ல கொடுத்து வலிச்சுட்டு அந்த சாகர மாதிரி ஆக்டிங் பண்றாங்க. 5 நிமிஷம் ஆகுது. ஒரு 6-7 நிமிஷம் போகிறப்ப பெரியார் அவங்க என்ன பண்றாங்களா போதையா அனுப்பாத்தியா செத்தது போதையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சத்தமா பேசவும் சுத்தி இருக்கவங்க எல்லாம் சிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நாடகம் முடிச்ச உடனே சிவாஜி கணேசன் அவங்களை கூப்பிட்டு என்னப்பா சிவாஜி கணேசன் பேர்லாம் மாத்திட்டியா அவன் நினைவு கூர்ந்து அந்த விஷயத்தை கேட்கறப்ப இல்லைங்க கணேசன் தாங்க வச்சிருக்கேன் பேர்லாம் மாத்தலாங்க அப்படி சொல்லவும் ஒரு பெரிய ஆள் நம்ம கிட்ட ஒரு விஷயத்த 2வது சொல்றப்ப நம்ம கேட்டுப்போம்ல அதே மாதிரி அவரும் அந்த விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இன்னையில இருந்து நான் சிவாஜி கணேசன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவரோட பேரை மாத்திக்கிறாரு. சோ சிவாஜி கணேசன் உங்களுக்கு பிடிக்குமா? அவரோட எந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை.